Hello everyone, Spring Boot REST service. இந்த வீடியோவில் நாம் ஒரு Spring Boot வெப் சர்வீஸ் ரெஸ்ட்ஃபுல் சர்வீஸ் டெவலப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராஜெக்டை செட்டப் பண்ண போகிறோம். அது பிறகு ஒரு ஹலோ வேர்ல்டு சர்வீஸும் ஒரு சிம்பிள் சர்வீஸ் அண்ட் ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்வீஸ், ஒரு ஜாவா ஆப்ஜெக்டை நம்ம இன்புட்டாக அனுப்பி ஜாவா ஆப்ஜெக்டை அவுட்புட்டாக நம்ம எப்படி சென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு சர்வீஸ் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை ப்ராஜெக்ட் செட்டப் பண்ணதுக்கு நம்ம ஈஸி வே பார்த்தோம் அப்படின்னா start.spring.io அந்த சைட் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சாம்பிள் செட்டப் ப்ராஜெக்ட் நம்ம டவுன்லோட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு Maven ப்ராஜெக்ட் வேணும். வெர்ஷன் லேட்டஸ்ட் வெர்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ ஜாவா 8 செலக்ட் பண்ணிக்கலாம். ஆட் டிபெண்டன்சிஸ், இதில் நம்மளுக்கு ஸ்ப்ரிங் வெப் தேவை. இப்போ நம்ம ஜெனரேட் கொடுத்தோம் அப்படின்னா ஃபைல் சேவ் பண்ணுவோம். ஸோ இது நம்ம டவுன்லோடில் சேவ் ஆகிருக்கு. இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுவோம். இது ஏதாவது ஒரு ஐடியில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த Maven ஃபைல் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரே ஒரு டிபெண்டன்சி இருக்குது, ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் வெப் அப்படின்னு. ஸோ ஸ்ப்ரிங் பூட் இந்த ஒரு டிபெண்டன்சியில் மற்ற எல்லா ஸ்ப்ரிங் ரிலேட்டட் டிபெண்டன்சிஸையும் எல்லா ஜார்ஸையும் ஸ்ப்ரிங் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணிடும். ஸோ நம்ம எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸ் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்க்கலாம், எல்லா ஸ்ப்ரிங் ரிலேட்டட் லைப்ரரிஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிருக்கு வித் ஒன் டிபெண்டன்சி. இதான் ஸ்ப்ரிங் பூட்டோட ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ். ஸோ ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா டெமோ அப்ளிகேஷன். ஸோ இது ஆட்டோஜன், நம்ம ஃபைல் டவுன்லோட் பண்ணதில் இந்த ஃபைல் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா ஒன்ஸ் இந்த ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்ட் பண்ண பிறகு நம்ம ஏதாவது ப்ரௌசர் போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட் 8080 கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த 404 பேஜ் வரும். ஸோ நம்மளோட அப்ளிகேஷன் இது ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு ரெஸ்ட் சர்வீஸ் டெவலப் பண்ணலாம். ஸோ கண்ட்ரோலர்னு ஒரு பேக்கேஜில் ஹலோ கண்ட்ரோலர் அப்படின்னு ஒரு ஜாவா கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஸ்ப்ரிங் பூட் மூலமாக ரெஸ்ட் சர்வீஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெஸ்ட் கண்ட்ரோலர்னு ஒரு அனோட்டேஷன் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் இப்போ உங்கள் ஐடி இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் இந்த பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணணும். ஜஸ்ட் ஒன் மெத்தடு ஹலோ ரிட்டன் ஹலோ வேர்ல்ட். ஸோ நெக்ஸ்ட்டு ரிக்வெஸ்ட் மேப்பிங் அப்படின்னு ஒரு அனோட்டேஷன். இந்த ரெண்டு அனோட்டேஷன் மட்டும் போதும். இதில் இந்த ரிக்வெஸ்ட் மேப்பிங்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்ன URL, ஸோ வேல்யூ ஹலோ, இதான் கான்டெக்ஸ்ட் பாத் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன மெத்தடு, கெட்டா போஸ்டா புட்டா, என்ன மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், கெட். ஸோ இந்த 3 பேக்கேஜ் நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னோடய ஐடி, இந்த இன்டெலிஜி ஐடி ஆட்டோமேட்டிக்காக இது இம்போர்ட் பண்ணியிருக்கு. நீங்கள் இல்லைன்னா மேனுவலாக இம்போர்ட் பண்ணணும் வேறு ஐடி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ நம்ம இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ரெஸ்ட்ஃபுல் சர்வீஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ரெஸ்ட் கண்ட்ரோலர் அண்ட் ரெக்வெஸ்ட் மேப்பிங். இது ஜஸ்ட் ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ரீஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டட். ஸோ நம்ம ப்ரௌசர் போய்ட்டு இதை ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா ஓகே இது ஒர்க் ஆகலை. ஏன்னா நம்ம கான்டெக்ஸ்ட் பார்த்து கொடுத்துருக்கோம் ஹலோ வேர்ல்டு. ஸோ இதான் ஒரு சிம்பிள் ரெஸ்ட்ஃபுல் சர்வீஸ் ஸ்ப்ரிங் மூலமாக க்ரியேட் பண்ணுறது.
இப்போ வந்து இதே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் வெப் சர்வீஸ் ரெஸ்ட்ஃபுல் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஜாவா ஆப்ஜெக்டை வந்து இல்லை நம்ம ஒரு ஜேசான் ஆப்ஜெக்டை வந்து நம்ம அனுப்பணும். அதாவது ஒரு ஜாவா ஆப்ஜெக்ட் வந்து இன்புட்டாக வாங்கி ஒரு ஜாவா ஆப்ஜெக்ட் வந்து எப்படி அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட் நம்ம ஒரு டொமைன் கிளாஸ் க்ரியேட் பண்ணிப்போம். கஸ்டமர் அப்படின்னு ஒரு கிளாஸும், இதில் வந்து கஸ்டமர் நேம், அண்ட் அட்ரஸ், அட்ரஸ் ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கஸ்டமர் கிளாஸில் வந்து நம்ம நேம் அண்ட் அட்ரஸ் இருக்குது. இன்னொன்று வந்து பேலன்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இதான் நம்மளோட இன்புட் ஆப்ஜெக்ட். இது நம்மளோட பேலன்ஸ் வந்து அவுட்புட் ஆப்ஜெக்ட். ஸோ பேலன்ஸில் வந்து ஜஸ்ட் வந்து ப்ரைவேட் இன்டிஜர் அமௌண்ட் அவரோட பேலன்ஸு. இங்கே சாம்பிளுக்காக நான் திரும்பவும் வந்து அவுட்புட்டில் வந்து கஸ்டமர் ஆப்ஜெக்ட் வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறேன். கெட்டர் செட்டர் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்மளோட இன்புட்டு, பேலன்ஸுங்கிறது அவுட்புட்டு. ஸோ அகைன் வந்து கண்ட்ரோலர் போய்ட்டு ஒரு மெத்தட் ரைட் பண்ணலாம். பப்ளிக் பேலன்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். கெட் பேலன்ஸ். அந்த பேலன்ஸ் கிளாஸை வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். இதோட இன்புட் வந்து கஸ்டமர் ஜஸ்ட்டு ஒரு டம்மி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். பேலன்ஸ் செட் அமௌண்ட் வந்து 50. பேலன்ஸ் செட் கஸ்டமர் வந்து சேம் கஸ்டமர். இப்போ நம்ம அந்த ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஒரு மெத்தட் எழுதியிருக்கோம், கெட் பேலன்ஸ். இது வந்து கஸ்டமர் ஆப்ஜெக்டை இன்புட்டாக வைண்டு பேலன்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ரெக்வஸ்ட் மேப்பிங் பண்ணலாம். வேல்யூ பேலன்ஸ் மெத்தட் அகெயின் கெட்டே வச்சுக்கலாம். ஸோ இதை திரும்ப நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து ப்ரௌசரில் வந்து இந்த ரெஸ்ட் சர்வீஸ் வந்து கால் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கஸ்டமர் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ நம்ம போஸ்ட்மேன் போகலாம். போஸ்ட்மேனில் வந்து ஒரு நியூ ரிக்வெஸ்ட் ஆட் பண்ணுவோம். இதோட யூஆர்எல் பார்த்தோம் அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட் 8080 பேலன்ஸ். இதோட பாடியில் வந்து இது வந்து ஒரு ஜேசான். ஸோ ஜேசான் வந்து என்ன 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, நேம் and then address. சரி, ஸோ நம்ம இதை சென்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டு அதே கஸ்டமர் வந்து நம்ம ரிட்டர்ன் வரணும். இப்போ பார்த்தோன்னா கஸ்டமர் நம்ம ராஜன் சென்னை கொடுத்துருக்கோம், ஆனால் நம்மளுக்கு நல் ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஸோ அந்த கஸ்டமரோட ஆப்ஜெக்ட் வந்து சரியாக பாஸ் ஆகலை. ஏன் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, நாம் இன்னொரு அனோட்டேஷன் வந்து ஆட் பண்ணோம். ஸோ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா இது வந்து ரெக்வஸ்ட் பாடியில் இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெக்வஸ்ட் பாடியில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ திரும்ப இதை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா போஸ்ட்மேன் போய்ட்டு ரிக்வஸ்ட்டை திரும்ப கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த கஸ்டமர் ஆப்ஜெக்ட் வந்து இந்த ஜேசன் ஆப்ஜெக்ட் வந்து கரெக்டாக பாஸ் ஆகி திரும்ப நமக்கு ரிட்டர்னில் அதே வந்திருக்கு. ஸோ இதான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு டொமைன் ஆப்ஜெக்ட், ஒரு ஜாவா கிளாஸை வந்து பாஸ் பண்ணி திரும்ப நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸ்ப்ரிங் பூட் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம அனுப்புகிற ஜேசான் ஆப்ஜெக்டை வந்து ஜாவா கிளாஸாக மாற்றுது, ஜாவா ஆப்ஜெக்டாக மாற்றுது. திரும்ப ஜாவா ஆப்ஜெக்ட் நம்ம ரிட்டர்ன் பண்ணுற ஜாவா ஆப்ஜெக்டை ஜேசானாக மாற்றி நம்மளுக்கு அவுட்புட்டில் வந்து ரிட்டர்ன் தருது. ஸோ இதான் வந்து எப்படி வந்து நம்ம ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணி ரெஸ்ட்ஃபுல் சர்வீசஸ் வந்து பார்த்தோம். Thank you.